வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நல்ல சத்துள்ள பீர்க்கங்காய் துவையல். அதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அத கழுவி எடுத்திருக்கேன். அதில தோல் எதுவும் எடுக்க தேவையில்ல. ஏன்னா பீர்க்கங்காய் தோல்ல நெறைய சத்துக்கள் இருக்கு. காய் வந்து நல்லா பிஞ்சு காயா இருக்கணும். அப்பதான் துவையலுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வதக்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில வதக்குனா இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெயில வதக்க பிடிக்கும்னா நீங்க அதில கூட வதக்கிக்கலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு, 2 வத்தல், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10, 15 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 2 சொள புளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் தேவைக்கு உப்பு, அப்புறம் மல்லி இலையும், கறிவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும். இனி நம்ம வதக்குவோம். அதுக்கு நான் ஒரு சட்டி அடுப்பில வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, 2 வத்தல் இதை நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு அதை மாற்றியாச்சு. அப்புறம் அதே சட்டியில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா குறைஞ்ச தீயில வச்சு கொஞ்ச நேரம் நல்லா செவக்க வறுக்கணும். பூண்டு நல்லா வேகணும். அப்புறம் அதை மாற்றியாச்சு. அப்புறம் அதே சட்டியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்து குறைஞ்ச தீயில ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ கிளறி விடணும். கொஞ்சம் செவக்க வதக்கணும். அப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 2 சொள புளி, உப்பு, அப்புறம் ஜீரகம், மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடணும். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வைக்கணும். இனி மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, 2 வத்தல் இதை நைஸாக பவுடர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் பீர்க்கங்காய், புளி, உப்பு, ஜீரகம், மல்லி இலை, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இனி நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி இந்த 2ஐயும் தாளிச்சிட்டு நம்ம துவையல் கூட இதை மிக்ஸ் பண்ணிடணும். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி காய்கறி, உள்ளி எல்லாமே நான் தேங்காய் எண்ணெயில் தான் வதக்கினேன். நீங்கள் விருப்பப்பட்டால் காய் வதக்கிறதுக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது. இந்த துவையலை நம்ம காய்கறியில் அரைச்சிருக்கோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு இதை தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.